சாயிராம். கனவு காணலாம். அந்த கனவுகளிலிருந்துதான் புது புது சிந்தனைகள் பிறக்கும். வெற்றி நம் வசம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மங்களகரமான இந்த குரு நன்னாளில் ஷிரடியிலிருந்து உனக்கு தேவையான வரத்தை அள்ளிக்கொண்டு உன் அப்பா வந்திருக்கிறேன். இதோ உனக்கான நற்செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது என் பிள்ளையே. சந்தோஷமாக பெற்றுக்கொள். இது சர்வ நிச்சயமாக உனக்கான பொன்னால்தான். உன்னுடைய செயல்கள் உன்னுடைய வெற்றியை மிக பிரகாசமாக உனக்கு பெற்றுத்தரும். அந்த செயல்கள் எப்பொழுதும் நல்ல விதமாக இருந்தால், நல்ல சிந்தனையோடு இருந்தால், ஆம் என் குழந்தையே, உன்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே நல்ல விதமாக வைத்துக்கொள். நல்ல நல்ல சிந்தனைகளாக வைத்துக்கொள். என் அன்பு பிரியமே, உன்னுடைய பார்வையும் சிந்தனையும் தனித்துவமாக செயல்பட்டால் அதுவே உன் வாழ்வில் பல பல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதற்கு நீயே தனித்துவமானவன்தான் என்பதை முதலில் நீ உணர வேண்டும். ஆம் என் குழந்தையே, நீ முதலில் உணர்ந்து கொண்டு செயல்படு. முடிவு எடுக்கும் வரை பொறுமையாக காத்திரு. எந்த ஒரு முடிவும் எடுக்கும் வரை பொறுமையாக காத்திரு. ஆனால் முடிவு எடுத்துவிட்ட பிறகு எதற்காகவும் காத்திருக்காதே என் பிரியமே. விரைவில் செயலில் இறங்கிவிடு. முடிவு எடுத்துவிட்ட பிறகு விரைவில் செயலில் இறங்கிவிடு. அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நொடியை துளைத்து விடுவேன் பிள்ளையே, தொலைத்து விடுவே. ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ கற்றுக்கொள். இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே, வருத்தம் கொள்ளாதே. அதோடு முடிந்து விடுவதில்லை உன்னுடைய வாழ்வு. மீண்டும் உனக்கான சந்தர்ப்பம் வரும் என்பதை தெளிவாக நம்பு. இல்லையென்றால் உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கு. இதுதான் வெற்றியின் ரகசியம். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்காக சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. அதை புரிய வைக்க ஒரு குரு தன் சீடனுக்கு ஒரு கதையை கூறி புரிய வைத்தார். ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பெரிய வசதி படைத்த ஜமீன்தார் மிகவும் நல்ல குணம் கொண்டவர். பல கோயில்களை சீரமைப்பதற்கு தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுத்திருக்கிறார். சமூக சேவையிலும் அதிக ஆர்வம் கொண்டவர் அந்த ஜமீன்தார். அந்த ஜமீன்தாருக்கு ஒரு நாள் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்துவிட்டது. அவரிடம் உள்ள சொத்துகள் எல்லாமே பறிபோகும் அளவிற்கு அந்த கஷ்டமானது அவரை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அவர் ஒரு மகானின்
தீவிர பக்தனும் கூட தன்னுடைய கஷ்டங்களை கூறுவதற்காக அந்த மகானை சந்திக்க சென்றார் ஜமீன்தார். நான் மற்றவர்களுக்கு நல்லதை தான் நினைக்கிறேன். அந்த ஆண்டவன் எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தர வேண்டும்? அந்த கடவுளை நான் இனி வணங்கவே மாட்டேன் என்ற கோபத்தோடு தன் ஆதங்கத்தை எல்லாம் தன்னுடைய மகானிடம் கொட்டி தீர்த்தார். மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் தனக்கு கஷ்டம் மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் அப்படி தவறு செய்தேன் என்று அந்த மகானிடம் கேள்வியாகவும் கேட்கிறார். எல்லாமே அறிந்த அந்த மகான் இந்த சமயத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன அறிவுரை கூறினாலும் அவன் மூளையை போய் அது சேரவே சேராது என்று இதனால் ஒரு கதையை மட்டும் அந்த ஜமீன்தாருக்கு அந்த மகான் கூறினார். நீண்ட நாட்களுக்கு முன்பு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் உள்ளவரெல்லாம் அந்த வியாபாரியிடம்தான் உப்பு வாங்கினார்கள். உப்பு வியாபாரம் செய்து தன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த வியாபாரி. அவர் மிகப்பெரிய பக்தனும் கூட. தினமுமே இறைவனை வணங்கிவிட்டுதான் வியாபாரத்திற்கு செல்வார். இப்படி தினம்தோறும் அவரது வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அந்த காலத்திலெல்லாம் உப்பு விற்க செல்பவர்கள் கழுதையின் மீது உப்பு மூட்டையை போட்டு எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்வார்கள். வழக்கம் போல் உப்பு மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு சென்றார் உப்பு வியாபாரி. என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கு காலநிலையானது மிகவும் மோசமாகவே மாறி நன்றாக மழை பெய்துவிட்டது. என்னாகும்? மூட்டையில் இருந்த உப்புகளெல்லாம் கரைந்து விட்டது. அந்த வியாபாரிக்கு பெருத்த நஷ்டம், கஷ்டம் வந்துவிட்டது. முதலில் அவர் திட்டியது அந்த இறைவனைதான். தினம்தோறும் இந்த இறைவனை நினைத்து பூஜை செய்த எனக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று கோபத்தோடு இருந்தார். எனக்கு பெருத்த நஷ்டம். இனி நான் ஏன் அந்த இறைவனை வணங்கிவிட்டு என்னுடைய வியாபாரத்தை துவங்க வேண்டும் என்று அந்த இறைவனை திட்டிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வழியில் வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இவரை மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றனர். ஆனால் அந்த வியாபாரி இன்று வியாபாரம் செய்யவே இல்லையே, இவரிடம் எப்படி பணம் இருக்கும்? வந்தவர்கள் அவரை நன்றாக சோதனை செய்துவிட்டு பணம் இல்லை என்று விட்டு சென்று விட்டார்கள். திருடர்கள் இவரை விட்டு சென்றபோது அந்த உப்பு வியாபாரியை பார்த்து, உனக்கு இன்று நல்ல நேரம் போலிருக்கிறது, உன்னிடம் பணம் இல்லை, அதனால் உன்னை விட்டு செல்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர். அப்போதுதான் உப்பு வியாபாரி யோசித்தார், ஒருவேளை இன்று நாம் உப்பினை விட்டுவிட்டு பணத்தோடு வந்திருந்தால் பணத்தை காப்பாற்ற இந்த திருடர்களிடம் சண்டையிட வேண்டியதாக இருந்திருக்கும். இதனால் உயிரை கூட நாம் இறந்திருப்போம். இன்றைக்கு என் உப்பு கரைந்து கூட நல்லதுக்காகத்தான் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்று இறைவனிடம் மனதார மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் அந்த வியாபாரி. இந்த கதையை அந்த மகான் பெரிய ஜமீன்தாருக்கு கூறி முடித்ததும் அந்த பெரிய ஜமீன்தார் மௌனத்தோடு தனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் கூட ஏதாவது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று யோசித்து கொண்டே தன் வீட்டுக்கு புறப்பட்டு சென்று விட்டார். சிறிது நாள் கழித்து அந்த மகானை சந்திக்க வந்த ஜமீன்தார் மீண்டும் வந்தார். சுவாமி, என்னுடைய சொத்துகள் எல்லாம் பறிப்போகும் நிலையானது எனக்கு வந்தபோது சொத்துகள் எல்லாம் என்னுடையதுதான் என்பதற்கான ஆதாரங்கள் என் முன்னோர்கள் திருப்பதி செய்த கோயிலின் குருக்களிடம் இருந்தது. அந்த சொத்து பத்திரத்தை வைத்து என் சொத்துக்களையெல்லாம் நான் எந்த சேதாரமும் இல்லாமல் மீட்டுவிட்டேன் என்று கூறினார். அன்றைக்கு ஏற்பட்ட கஷ்டம் கூட என் நல்லதுக்காகத்தான் என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன் என்று அந்த மகானிடம் கூறினார். கூறி ஆசியையும் பெற்றுக்கொண்டார் ஜமீன்தார். நமக்கும் இறைவன் கொடுக்கும் கஷ்டம் ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு போராடினாலே வாழ்க்கையில் கஷ்டம் வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். சர்வ நிச்சயமாக நம்மை விட்டு விலகியே ஓடிவிடும். இதுவரை கஷ்டங்கள் மட்டுமே சந்தித்த நமக்கு
ஏதோ ஒரு நல்லதை அதன் கஷ்டத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொண்டாலே போதும், நம் விருப்பம் நிறைவேறுவதற்கான மிகப்பெரிய அதிசய திருப்பத்தை இறைவன் ஏற்படுத்துவார் என்ற உண்மை நமக்கு விளங்கும். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ கண்ணீரோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நேரமும் காலமும் நாட்களும் கடந்து செல்லு கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பார்த்து பெருமிதம் கொள்ளாமல், திரும்பி பார்த்து வேதனைப்படாமல், எத்தனை கஷ்டமான பாதையை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் என்று நாமே நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான லாபம், சரியான வெற்றி, சரியான அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல், வருகிறதை, இருப்பதை, நம்மிடம் இருக்கும் நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வாய்ப்பு நம்மை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. வாய்ப்பை தேடி நாம் செல்லலாம். அந்த வாய்ப்பே நம்மை தேடி வரும் நாம் எதிர்பாராத நேரத்தில். நம் பாதையில் வரும் திருப்பம் அந்த பாதை முடிந்து விட்டதற்கான அறிகுறி அல்ல. மாறாக நம் திசையை சற்று மாற்றிக் கொள்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நம் திசையை சற்று மாற்றிக்கொண்டால் வாழும் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக பெற்றுத்தரும் அந்த திருப்பம். விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதே இல்லை. அதுபோல் சிலருக்கு உயர்ந்த பின்பு அவர்கள் உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிவதே இல்லை. அப்படி இல்லாமல் நம் வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுத்த அந்த இறைவன் அந்த மனிதர்களை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து நன்றியோடு இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கொடுத்து கொண்டே இருக்கலாம். நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கிடைக்கப் போகும் திருப்பங்களுக்கும், இனி நம் வாழ்வில் வளவிருக்கும் திருப்பங்களுக்கும், நம் வாழ்வில் வந்த திருப்பங்களுக்கும் நன்றி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் ஒன்றை உன்னிடம் கூறுகிறேன், கேட்டுப்பார். உன்னுடைய இந்த உண்மையான அன்பும் பாசமும் என் மீது இருக்கும் பட்சத்தில் உனக்கான அன்பு, உனக்கான என்னுடைய ஆசிர்வாதம், உனக்கான என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். யார் உன்னை கைவிட்டாலும் விடாவிட்டாலும், யார் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யார் உன் மனதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும், நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிள்ளையே. என்னுடைய அன்பு மட்டும்தான் எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாக அன்பு. உன் மனதை எப்பொழுதுமே திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமே இல்லை. யாருமே நிரந்தரமே இல்லை. பெற்ற தாயானாலும் சரி, பெற்ற தகப்பனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவனானாலும் சரி, பெற்ற பிள்ளைகளானாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு நாள் வரை, குறிப்பிட்ட அந்த நேரம் வரும் வரைதான் எல்லாம் உன்னுடன் வருவார்கள் என்பதை நான் பல முறை உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த உறவுகள், அந்த அன்பு, அந்த பாசத்திற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? ஆனால் உன்னிடம், உன்னோடு எப்பொழுதுமே நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய சத்குருவாகிய உன் சாயிநாதரே. இன்பத்தை கண்டுவிட்டால் மிக மிக பரவசமடைவதாக இல்லாமலும், துன்பத்தை கண்டால் அப்படியே துவண்டு போய் உட்காமராமலும் மனதை நிதானமாக சரிசமமாக வைத்துக்கொள். உன்னுடைய மனதை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது வேறு ஒரு ரூபத்தில் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். அது வரும் வரை நீ இப்படியே இதே மனநிலையில் இருந்தாயென்றால்
அதற்கு உன் சாயப்பா சொல்வதற்கு எதுவுமே இல்லை. உன் மனதை நீதான் கையாள வேண்டும், நீதான் கட்டி போட வேண்டும். நீ எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாயோ, அதே மனநிலையில் அப்படியே இருந்துவிட்டால் அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுமா என்ன? வாழ்க்கை நகர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், காலங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நீயும் உன் மாற்றத்தை எதிர்நோக்க காத்திருக்கத்தான் வேண்டும். அதுவரை இப்படி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பதனால் என்ன ஆகிவிடப் போகிறது? எத்தனை நாள்தான் உன்னாலும் இப்படி அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? ஒரு சில நாட்களில் உனக்கே உண்மைகள் புரிய வரும். ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது, இந்த நிகழ்வு நடந்ததற்கான அர்த்தம் என்ன என்பது உனக்கே தெல்ல தெளிவாக புரிய வரும். அந்த நாள் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். பொறுமையாக காத்திரு. என் பாதம் தொட்ட உனக்கு எப்பொழுதுமே ராஜ வாழ்க்கை காத்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் மறுபக்கத்தை நீ காணப்போகும் அந்த நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் கனவுகளையெல்லாம் தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் உன்னை தாழ்ந்து போக உன் அப்பா உன்னை விட்டுவிடவே மாட்டேன். அதேபோல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் தேடி செல்லவும் மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது. உன்னைப் போல் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்று தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு உன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள, உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற மற்றவர்களால் எப்படி முடியும் என்று நீ நினைக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான தருணத்தில் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாருக்கும் வாழ்க்கையில்
அற்புதமும் அதிசயமும் நிச்சயமாக நிகழும். நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னை காப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் எடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்?